பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் உள்ள புரீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் மாலை அணிவித்து கொள்ளிடம் ஆற்றங்கரையின் நீரில் குளித்த பின் அம்மனுக்கு நேர்ச்சிக்கடன் சாத்தும் பக்தர்கள் பால்குடம் காவடி பால்குடம் எடுத்தும் சென்றனர். அதைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அழகு காவடி எடுத்து கொள்ளிடக்கரையிலிருந்து அம்மன் ஆலயத்திற்கு நடனமாடியபடி சென்றனர். திருவள்ளூர் அருகே புதியதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் முருகன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் முருகனுக்கு பதில் மயில்வேல் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை பெரியகுளம் வேட்பாளர் முருகன் புறக்கணித்த நிலையில் அவர் மாற்றப்பட்டுள்ளார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்காக தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு வந்த துணை ராணுவத்தினர் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். திருவொற்றியூரில் உதவி ஆணையர் வெற்றிச்செழியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட துணை ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் புது வண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோடு முதல் தண்டகார்பேட்டை வரை அனைத்து தெருக்களிலும் வீதியிலும் வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கும் பகுதிகளிலும் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். வருகின்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கொடி அணிவகுப்பு நடத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரூர் அருகே நீராபானம் இறக்கினால் போலீசார் பானைகளை உடைப்பதாக கூறி விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலாயுதம்பாளையத்தை சேர்ந்த விவசாய தோட்டத்தில் கல் இறக்குவதாக சொல்லி களையத்தை உடைச்சி நீராவை இறக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு நீராவுக்கு அனுமதி கொடுத்துள்ளது. நீரானுடைய நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை கல் என்று சொல்லி களையத்தை பூரா உடைத்து விவசாயியை மிரட்டி விட்டு தோட்டத்தில் கல் இறக்கூடாது ஆள்காரெல்லாம் மிரட்டி காலையில் கொண்டு இப்படி மிரட்டி எங்களை கொண்டு இங்கே நிற்க வச்சுக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு உண்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேறு 4 தோட்டத்தில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டால் மாமூல் கொடுத்தீங்கன்னா விட்டாருங்கிறாங்க. மாமூல் எங்களால் விவசாயினால் கொடுக்க முடியாது. நாங்களே கஷ்டத்துக்காக நீராவரிக்கு இப்போ தென்னை மரத்துலேருந்து நீராவரிக்குத்தான் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம். தலைவாசல் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து மினி வேனில் வந்த பாண்டியன் என்பவர் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வந்ததால் பணம் கைப்பற்றப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டுவரப்பட்ட 1,24,000 ரூபாய் பணத்தை தேர்தல் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேர்தல் பறக்கும் படை சோதனையால் வியாபாரிகள், தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் சொந்த தேவைக்கு கூட பணம் எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குடியாத்தம் வனத்துறை சார்பில் உலக வன நாளை முன்னிட்டு வனத்துறை அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வன அலுவலர் மகேந்திரன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகள் மற்றும் சைனகுண்டா கிராமத்தில் உள்ள சாலை ஓரங்களில் வனத்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் குற்றச்செயலில் ஈடுபட பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் 8 பேர் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுந்தர் என்பவரை பழிக்கு பழி தீர்த்துக் கொட்டும் நோக்கில்தான் இருந்தது தெரிய வந்தது.
சீர்காழி அருகே எருமல் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சார்பில் பள்ளிக்கு தேவையான பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. பள்ளிக்கு தேவையான இருக்கைகள், பீரோ, குடம், பாய்கள், மின் விசிறிகள், டிராக்கைகள், பழ வகைகள், இனிப்புகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீனவர்கள், பெற்றோர்கள், கிராம மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் அறிக்கை கூட ஒழுங்காக தயாரிக்க முடியாத கட்சி திமுக என்று பாமக தலைவர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் கதாநாயகனும் இல்லை, கதாநாயகம் இல்லை என்றும் காமெடி மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தல் அறிக்கை அது பற்றியெல்லாம் சொல்லும்போது அது கதாநாயகன் என்று சினிமா பாணியிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை நானும் படித்தேன். கதாநாயகனும் இல்லை, கதாநாயகியும் இல்லை, வில்லன் கூட இல்லை. அதில் வெறும் காமெடி. ஆட்சி அமையும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் பாஜக மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசனை சந்தித்து ஆதரவு கேட்டவர் இதனை தெரிவித்தார். மேலும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசத்தியனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவும் உடன் இருந்தார். புதுச்சேரியில் மனைவியை குத்தி கொலை செய்து உடலை எரித்த கணவனை போலீசார் கைது செய்தனர். முதலியார்பேட்டை ஏரிக்கரை குப்பம் பேட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெயநாதனுக்கும் அவரது மனைவி வனஜாவிற்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஜெயநாதன் வனஜாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். ஆத்திரம் தீராததால் வனஜாவின் உடல் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயநாதனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த செங்குன்றம் சுங்கச்சாவடி அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட லாரிகளில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக லாரியின் உரிமையாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மணல் ஏற்றி வந்த லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு செங்குன்றம் காவல் நிலையத்தில் 6 மாதத்திற்கு முன்பு ஒப்படைக்கப்பட்டதாகும். தற்போது நீதிமன்றம் லாரிகளை விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நிலையில் லாரிகளை மீட்க வந்தபோது லாரிகளில் இருந்த டயர், உதிரி பாகங்கள் உள்ளிட்ட 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள அரிமளம் கடைவீதியில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் எச். ராஜா அங்குள்ள முருகன் கோவில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கடைவீதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் விஜயபாஸ்கர், வீட்டு வசதி வாரிய தலைவர் பி.கே. வைரமுத்து, தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பறக்கும் படை சோதனையில் இதுவரை 3,25,38,370 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். மேலும் 65,27,170 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், அரிசி ஆலை உரிமையாளர்கள், பெட்ரோல் முகவர்கள் உள்ளிட்டோர் உரிய ஆவணங்களுடன் பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருவள்ளூர் அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 ஏக்கர் பாசன கால்வாய் நிலத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருவெள்ளவாயில் ஏரிக்கு செல்லும் கால்வாய் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் பொன்னேரி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கண்ணன், உதவி செயற்பொறியாளர் முருகன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்கள் கொடுத்தும், கரகாட்டம் நாடகம் நடித்தும் காட்டியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்தனர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் சி சண்முகம் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு சி சண்முகம் மற்றும் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மூர்த்தி ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக குடியாத்தம் வருகை தந்த சி சண்முகத்திற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.